ஓவராலாக இந்த படம் வந்து இட்ஸ் அ வெரி 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 நைஸ் ஃபிலிம். சாதாரணமாக வெளியில் உள்ளவங்க எப்படி ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ரஜினி சாருடைய பொண்ணு ப்ரொடியூஸ் பண்ணதுனால அது வந்து எல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகழாரம் பாடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த கதை அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த கதையும் சரி, அந்த களமும் சரி, அந்த படத்தை எடுத்திருந்த விதம், கிளைமேக்ஸு, காட்சி அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு காமெடி இருக்குது, நல்ல ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் இருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, லவ் ஃபிலிம் அப்படின்னு வந்துருச்சு. லவ் ஃபிலிமில் ஒரு மனிதனுடைய உச்சபட்ச சந்தோஷம் அப்படிங்கிறதும் காதல் தான். ஒரு மனிதனுடைய உச்சபட்ச துக்கம்னாலும் அது காதல் தான். காதல்னா என்ன காதல்? ஒரு பொண்ணு மேலே வச்சிருக்க காதல் மட்டும் இல்லை, காதல், லவ்ங்கிறதே ஒரு அது ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ். அது நீங்கள் வந்து அம்மா மேலே உள்ள பாசமாக இருக்கலாம், பாசத்துக்கு இன்னொரு பேர் தான் இங்கிலீஷில் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க லவ் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து அந்த உச்சபட்ச சந்தோஷத்தையும் அந்த ஒரு 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 நமக்குள்ளே இருக்கிற ஒரு சோகத்தையும் வந்து பார்க்குறப்போ வந்து நமக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். சரி, இன்னும் அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி. இந்த கதையை நான் அவ்வளோவா சொல்ல விரும்பலை. பட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஜாலியாக போச்சு படம்.